நான் நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடி வந்து சிற்றின்பத்தில வந்து மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே கஷ்டத்துல இருந்தப்ப, இ அப்பப்ப பிரபா சாரோட வீடியோ வந்து நான் YouTubeல நான் YouTube அடிக்ஷன் தான் எனக்கு அதிகமாவே இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் பிரபா சாரோட கிளாஸ வந்து நான் கவனிச்சேன். கிளாஸ கவனிச்சப்ப நான் வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்ல நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இந்த ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அப்ப நெறைய பேர் வந்து ஃபீட்பேக் போடுறத கேட்க கேட்க எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. இப்ப இவங்க சொல்றத கேட்கும்போது, சரி ஓகே இந்த கிளாஸ்ல நெறையா விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அ ஓகே சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து சேர்றதுக்கு பயந்தேன். ஆனா சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ நான் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து, அத நான் உணர்ந்தப்ப தான் நான் ஒவ்வொரு வாட்டியும், ஓகே இதுல வந்து இவ்வளோ நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்றத நான் உணர்ந்தேன். அப்ப வந்து சார் சொன்ன ஒரு சில ட்ரிக்ஸ் பூரா மைண்ட் டிப்ஸா இருக்கட்டும், ஒரு சில ட்ரிக்ஸ அவர் சொல்ல ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டாவே இருந்துச்சு. அ ஸ்டார்ட்டிங்ல வந்து அ நான் வேலை செய்ற இடத்துலயுமே எனக்கு மரியாதையே இருக்காது. பொதுவா எனக்கு வெளியில போறதுக்குமே ரொம்ப பயப்படுவேன். பயந்தா வெளியில நான் தனியா போறதுக்குமே பயப்படுவேன். கூட்டத்தில நின்னு பேசுறதுக்குமே ரொம்ப பயப்படுவேன். அதேமாரி என் ஃபேஸ்லயுமே எந்த ஒரு தேஜஸுமே இருக்காது. அப்படியே ரொம்பவுமே மந்துன்னு என்னால அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. இதே மாரியே இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்ப, சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணி, ஜஸ்ட் ஒரு 1 மந்த் நான் அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அதுக்கு உண்டான சேஞ்சஸ் எனக்கு நெறையாவே கிடைச்சுச்சு. அது ஒரு சாதாரண ஒரு வுமன்ஸ் அட்ராக்ஷனா இருக்கட்டும், மனி அட்ராக்ஷன் தாராளமா எனக்கு நடந்துச்சு. நான் கிளாஸ் ஜாயின் பண்ண ஒரு 50 நாள்லயே எனக்கு ஒரு மணி அட்ராக்ஷன் நடந்துருச்சு. அது எனக்கு ரொம்பவுமே ஒரு உதவியாவே இருந்துச்சு. இன்னொரு ஒரு விஷயம், இன்னொருத்தவங்க கூட்டத்தில போய் நின்னு பேசுறதுக்கு எனக்கு பயம் இல்லாம இருந்துச்சு. அதேமாரி எந்த ஒரு இடத்துலயுமே சரி, நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கு உண்டான ஒரு ம் மரியாதைய வந்து நான் உணர்ந்தத நான் ஃபீல் பண்ணேன். அ வேலை செய்ற இடத்துலயுமே எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் இந்த ஒரு சிற்றின்பத்தில நான் இருந்தப்ப, எனக்கு வந்து மரியாதைன்றது எனக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது. ரொம்பவுமே நான் கஷ்டப்பட்டேன். அ அதாச்சும் ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல கூட, ஒரு தனி மனுஷனா நான் அந்த இடத்துல அவமானப்பட்டா, என் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அத உணர்ந்த ஒரு பர்சனா தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, இந்த ஒரு விஷயத்துல நான் சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான், அதுக்குண்டான ஒரு பெனிஃபிட்ட நான் நான் லைவாவே நான் பார்த்தேன். ஆ இப்ப அது வேலை செய்ற இடத்துல எனக்கு குடுத்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், முன்னாடி வந்து இந்த வேலைக்கு லாயக்கே இல்ல அப்படின்ற அளவுக்கு ரொம்பவுமே ஒரு டிப்ரஷனான ஒரு டாமினேட் பெர்சனா தான் என்னைய நான் ஃபீல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா, இன்னைக்கு வந்து இந்த வேலைய இவன தவிர வேற யாராலயும் பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்களே கொண்டு போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆ அதே மாரி எனக்கு சம்பளமும் இன்கிரிமெண்ட் ஆகுறா சம்பளமும் இன்கிரிமெண்ட் ஆகுது. அ சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது மசில் குரோத்து அதே மாரி எனக்கு நல்லா வந்துச்சு. அதே மாரி ஹேர் லாஸ் ஆகுறது கொஞ்சம் முன்னாடிலாம் ரொம்பவுமே இந்த சிற்றின்பத்தில இருந்தப்ப ஹேர் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆ இப்போ வந்து எனக்கு மசில் குரோத் நல்லா அ மசில் குரோத்தா இருக்கட்டும், ஹேர் லாஸு இந்த மாரி பிரச்சனைகள் எனக்கு இப்ப இருக்கவே இல்ல. அதே மாரி கண் பார்வையும் இப்போ வந்து முன்னாடி வந்து சிற்றின்பத்தில இருக்கும்போது ரொம்பவுமே கண் பார்வை வந்து ரொம்பவுமே டல்லா இருக்கும். என்னால க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தா கூட, அத வந்து கரெக்ட்டா இதுவா? அதுவா? அப்படின்ற அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பேன். மனசு ரொம்ப மன உளைச்சலாவே இருக்கும். தூங்கும்போது கூட என்னால வந்து நம்ம ஏதோ தப்பு பண்றோமேன்னு நெனச்சுக்கிட்டு ரொம்பவுமே ஒரு முன்னாடி வந்து சிற்றின்பத்தில இருந்தப்ப ரொம்பவுமே நான் வருத்தப்படுவேன். ஆனா இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, மனசு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. அ அந்த எப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து அந்த யாருமே என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னாடிலாம் சும்மா போம்போது கூட ஏதோ ஒண்ணு யாரோ எதுக்கோ பண்ண ஒரு தப்ப ஈஸியா வந்து நம்ம மேல வந்து அந்த தப்ப வந்து ஈஸியா இன்ஜெக்ட் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அ அ ஈஸியா நம்மள வந்து எந்த ஒரு பிரச்சனையிலயும் மாட்டி விடுறதா இருக்கட்டும், நம்மள பார்த்தாலே இவன் இந்த தப்ப பண்ணியிருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே மத்தவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு கூட அ நம்மள வந்து ரொம்பவுமே ஒரு டாமினேட் பெர்சனாவே பார்த்துருவாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்னைக்கு சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணி, ஆ இந்த ஒரு கிளாஸ் நான் இன்னைக்கு பார்த்தனோ, ஆ கிளாஸ நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வர வர, இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, குடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், ம் அ முன்னாடி வந்து என்னைய மரியாதையே குடுக்காம வச்சுட்டு இருந்தவங்கலாம், இன்னைக்கு வந்து வாங்க போங்கன்ற அளவுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதைய நான் உணர்ந்தேன். அதே மாரி அ முன்னாடி நடந்து போம்போது கூட மூச்சு ரொம்ப அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த ஒரு இது ஒரு ஃபுல் எனர்ஜிட்டிக்காவே நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அதே மா அ ஃபுல் எனர்ஜெட்டிக் பெர்சனா ஃபீல் பண்றேன். இன்னொன்னு ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்கா இருக்குங்க. அதுவும் வந்து ரொம்பவுமே நான் உணர்ந்தேன். ஸ்கின் வந்து ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு தேஜஸா தெரியிற மாரி இருக்கு. தெரியுது. தேஜஸ் நல்லாவே இருக்கு பார்க்குறதுக்கு. அத வந்து நான் வந்து நான் அ ஏன்னா நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெள்ளைக்காரரு ஒருத்தரு இங்க இருக்கிறவங்கள பார்த்தா நான் பொறாமப்படுவேன். ஆனா அவங்க வந்து என்னன்னா, என்னைய பார்த்து வந்து "நல்லா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நான் என்னைய பார்த்து இவரு இப்படி சொல்லிட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாரி இருந்தவுடனே, அப்புறம் ச வீட்லயுமே கூட என்னைய பார்த்துட்டு அப்படித்தான் சொன்னாங்க. "இல்லப்பா முன்னாடி வந்து அப்ப நான் முன்னாடி வந்து உன் முகம் வந்து எனக்கு மட்டும் இல்லப்பா, சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட உன்னைய பார்க்க பிடிக்காது. அந்த மாரி இருக்கும் ஃபேஸ் கட்டு. ஏதோ ஒரு ஓ அந்த ஒரு சினிமாவுல வந்து ஒரு வில்லன் வந்து பார்த்தா யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு உன்னுடைய ஃபேஸ் கட் இருக்கும். ஆனா உண்மையா சொல்றேன், இப்ப வந்து என்னன்னு தெரியல. அ உன் முகம் வந்து ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல உள்ளவங்களே சொன்னாங்க. அப்பல்லாம் நான் உணர்ந்தேன். சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான், நான் இந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோகஸ்டாவே நான் உணர்ந்தேன். அ ஃபேஸ் ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. அ ஸ்கின்னுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்ண சுத்தி முன்னாடி வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு கருவளையம் மாரிலாம் இருக்கும். ஆனா, இப்ப வந்து அந்த ஒரு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஆ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்பவுமே கஷ்டப்படுவேன். அது மனசுக்குள்ளேயே அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்லவே முடியாது. ஆனா, இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு 2 பதில் அதுக்கு நம்ம இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலான்ற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அதாச்சும் ஒரு மென்டல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து நல்லாவே கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா, சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சார்ட்ட பேசும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னால வந்து அவர் கேட்குற கேள்விக்கே என்னால பதில் சொல்லவே முடியல. ஆனா, அப்ப சார் வந்து என்னைய அதிலேயே என்னைய நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ரொம்பவுமே இன்னைக்கு வந்து அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி என்னைய நானே ரொம்ப ரொம்ப தாழ்வு மனப்பான்மைய ரொம்ப நெனச்சுக்கிருவேன். நம்மளால எதுவுமே முடியாது. நம்ம போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அ கை க நமக்கு தெரிய நான் அதாச்சும் எனக்கு சின்ன பையன்ட்டலாம் நான் வந்து பயந்துகிட்டு, அந்த பையன் சொல்றத தான் நம்ம கேட்டு நடந்துக்கிறணும், அப்படிங்கிற அளவுக்குலாம் நான்லாம் இருப்பேன். எனக்கு 5 வயசு, 6 வயசு சின்ன பையன்ட்டலாம், நான் அவன்கிட்ட போய் நின்னுக்கிட்டு, நான் அவன் முன்னாடி சரிங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையாட்டிக்கிட்டு நிப்பேன். ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா, அவன் என்னைய மிரட்டுனானா கூட நான் வந்து, எங்க நமக்கு அசிங்கமா போயிருமோ அப்படின்ற அளவுக்குலாம் நான் பயப்படுவேன். ஆனா, இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, குடுக்குற ஆன்ஸரா இருக்கட்டும், அதுக்கு நான் ஒரு அ அந்த இடத்துல வந்து என்னைய பார்த்தானாலே, அ இந்த இடத்துல வந்து அவர்ட்ட வந்து நம்ம பேசி ஜெயிக்க முடியாது, அப்படிங்கிற அளவுக்கு அவனால ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு விஷயம்லாம் நான் ஃபீல் பண்ணேன், உணர்ந்தேன். எ ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து என் கூட பேசணும் என் கூட பேசுறதுக்கு அவங்க ஆர்வமா இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா பேசுனாங்க. ம முன்னாடி வந்து என் கூட பேசவே மாட்டாங்க. எதுக்கு பேசாம இருக்காங்க? ஏன் பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ம் ஏன் தான் இந்த மாரி பண்றாங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்ற அளவுக்குலாம் இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த சிற்றின்பம் மட்டும் தான். தயவு செஞ்சு சொல்றேன். சாரோட கிளாஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சார் சொல்லி தர விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால இதுலருந்து ஈஸியா வெளிய வர முடியும். ஏன்னா, ஆ நான் இதில ஃபாலோ பண்ண கொஞ்ச நாள்லயே எனக்கு இந்த பெனிஃபிட்ட நான் பார்த்தப்ப, ஏன் நம்மளால இன்னைக்கு 18 வருஷம் நான் அந்த ஒரு கொடுமைய நான் அனுபவிச்சத, அந்த சார நான் அன்னைக்கே நான் பார்த்திருந்திருந்தேன்னா, அவரோட கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் அந்த 18 வருஷத்த நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா, அந்த 100 நாள் எனக்கு நான் அவர் குடுத்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெ ஃபா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ண, அந்த 18 வருஷத்தையும் நான் இழந்தது எல்லாத்தையுமே இந்த 100 நாள் என் கண்ணு முன்னாடியே காமிச்சுட்டாரு. உண்மையாவே சொல்றேன். சாரோட கிளாஸ யூஸ் பண்ணீங்கன்னா,
கண்டிப்பா சொல்றேன். அவர் உங்கள அதிலிருந்து கண்டிப்பா உங்கள மீட்டு கொண்டு வருவாரு. ஸோ, சார் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தப்பே கிடையாதுங்க. அதனால நம்ம சிற்றின்பம்ன்றது அது வேணவே வேணாம். நமக்கு பேரின்பம் தான் வேணும். அ என்னால ஒரு வேலைய கூட ஒழுங்காவே பார்க்கவே முடியாது. எந்த ஒரு வேலையிலுமே சரி, என்னால வந்து கன்டினியூவா ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்ஸ் கூட என்னால ஃபாலோ பண்ணவே முடியல. போவேன், வேலைக்கு போயிட்டு என்னால இருக்க முடியாது. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஒரு விஷயத்திலேயே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். ஆனா, இன்னைக்கு நான் வெளிநாட்ல இன்னைக்கு நான் வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு பழக்கத்தினால வந்து நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்க வீட்லயுமே கூட ஃபாரின்ல இவன நம்பி அனுப்பலாமான்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னால சர்வே பண்ண முடிஞ்சு, இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அது சார் குடுத்த ஒரு சில சார் குடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி, இன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையும் நான் கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணதுனால மட்டும் தாங்க. ஸோ, சாரோட கிளாஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பா லைஃப் ஜாலியா இருக்கும். லைஃப அனுபவிச்சு வாழலாம். சிற்றின்பம்ன்றது